ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஒரு ஹெல்த்தியான சட்னி தான் செய்ய போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுனால நல்லாயிருக்கும். இது சட்னின்னு சொல்கிறத விட துவையல்னு சொல்லிக்கலாம். இந்த துவையல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வந்து இந்த சட்னி வந்து வீக்லி ட்வைஸ் சாப்பிட்டாலே போதும். அந்த அளவுக்கு வந்து இது பவர்ஃபுல்லான சட்னி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிறைய குழந்தைகளுக்கு வந்து பாட்டில் கார்டுன்னா எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால ஒரு கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கிறேன். ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே 2 ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்திட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு காரத்துக்கு வந்து வரமிளகாய் சேர்த்திக்கலாம். ஒரு 6-7 மிளகாய் சேர்த்திக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அப்படியே முழுசாக போட்டிருக்கிறேன். அதை வந்து நல்லா கருகாமல் பொன்னிறம் ஆன பிறகு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம ஒரு பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்திக்கோங்க. பல்லாரி சேர்த்தும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 துண்டு இஞ்சியும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். கூடவே ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இந்த சட்னியில் வந்து கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய பவரும் இருக்குது. இந்த பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது இந்த வெஜிடபிள்ஸில். சுரைக்காயில் 2 தக்காளி வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன், மீடியம் சைஸு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தும் போது தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நிறைய குழந்தைகளுக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த சட்னி கொடுத்தோம்னா அது வந்து க்யூர் ஆகும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சுரைக்காய் வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அந்த தக்காளியோட ஈரப்பதத்துலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 2 கொத்து கருவேப்பிலை கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி சேர்த்துனா அந்த சுரைக்காய் வந்து வேகாது. அதனால் நம்ம அந்த லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போது ஆறுன அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் வந்து நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நம்ம ஆற வச்சு அந்த வெஜிடபிள்ஸ் வந்து இதில் சேர்த்திக்கலாம். நிறைய விட்டமின் சத்து வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து இந்த மல்லி இலைகளுடைய தண்டு மட்டும் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு வந்து இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தால் போதும். இப்போ இது விண்டோவுடைய கிளேர் தான் அடிக்குது. இந்த அளவுக்கு கட்டியை வச்சு தாளிப்பே வேண்டியதில்லை. ரைஸ் கூட வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தாளிப்பு போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்தி கடுகு சீரகம் வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்தி எடுத்து கொட்டுனா டேஸ்டியான ஒரு சட்னி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த சுரைக்காயில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம சேர்த்தும் போது நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிக கொழுப்புக்களை வந்து கரைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த சுரைக்காய்க்கு இருக்குது. அதனால தான் வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க வந்து சுரைக்காய் ஜூஸ் எல்லாம் வீக்லி த்ரைஸ் குடித்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட் லாஸ் ஆகும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரல எல்லாருமே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த சட்னி வந்து நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.